ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி லீட் கோச் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்ப்ரிங் எம்பிசி பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் பேக் எண்ட்னா என்ன, எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுது அண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறங்கிறத பற்றி தெரியணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கார்டில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது பார்ட் 2 வீடியோ, ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடியோட அஜெண்டா ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், லைக் இன்டர்னலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் என்னோடய ஹோம் டவுனில் இருக்கேன். ஸோ அதனால் என்னால் லைக் லைட்டிங் செட்டப்லாம் இல்லாமல் நார்மலாக சோஃபாலேருந்து லைக் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் வீடியோ குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லைக் 4 to 3 வீடியோஸ்க்கு மட்டும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் எம்பிசி. அண்ட் என்னால் சரியாக எழுதவும் இல்லை, ஹேண்ட் ரைட்டிங்லும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்க் மேலே வச்சு எழுதிட்டுருக்கேன். ஸோ அதனால் ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி போன வீடியோ பார்த்துருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் ஒரு ப்ராஜெக்டை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு. அங்கே நமக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஃபைல் இருக்கும், கரெக்டுங்களா? எஸ், இந்த ஃபார்ம் ஃபைலில் ஓகேவா, ஒரு நிமிஷம். எஸ், இந்த ஃபார்ம் ஃபைலில் நமக்கு ரெண்டு லைக் டிபெண்டன்சி மட்டும்தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் வெப் அண்ட் இன்னொன்று டெவ் டூல்ஸ். இந்த டெவ் டூல்ஸ் எதுக்காகனா, இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் லைக் ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணுறேன்னா அதை திருப்பி சேவ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக டாம்கேட் சர்வர் என்ன ஆகும், திருப்பி ரீரன் ஆகிக்கும். இல்லை இது பண்ணாமல் விட்டேன்னா எனக்கு என்ன ஆகாதுன்னா ரீரன் ஆகாது. ஸோ அதோட பர்பஸ் தான் இந்த டெவ் டூல்ஸ், ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் ஸ்டார்டர் வெப்புங்கிறது வந்து இந்த வெப்புக்கு தேவையான அனோட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, லைக் கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணுறதுக்காக நாம் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுறதா என்னது இந்த ஸ்டார்டர் வெப். ஸோ நமக்கு இப்போதைக்கு இந்த 2 மட்டும் போதும். போன வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், லைக் தெரியாதவங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி ரன் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அனோட்டேஷன் எங்கே இருக்கோ அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இருக்கும் எனக்கு போகும்போது. இதே வேறு கிளாஸில் நான் போகும்போது பாருங்களேன், எனக்கு வந்து காட்டாது, ஓகேங்களா? இங்கே போகும்போது மட்டும் எனக்கு காட்டும். ஸோ இது ஜஸ்ட் நான் ரன் பண்ணும் போது எனக்கு என்ன ஆயிரும், எனக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இது வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேக்குது, ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 8080ங்கிற போர்ட்டில் ரன் ஆகும். இப்போ இது ரன் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கே போயிட்டு பார்க்குறேன். எனக்கு என்ன இருக்குது, இந்த போர்ட் வந்து இப்போது ரன் ஆகுதுன்னு அர்த்தம். பட் எனக்கு எந்த ஒரு லைக் ஏபிஐயில் எண்டு பாயிண்ட்டும் இல்லாதனால எரர் அடிக்குது. பட் என்னது, சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன கிளாஸில் இது வரைக்கும் பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போது எனக்கு இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நல்லா பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணிட்டேன், ஓகேவா? அப்போது எனக்கு சில கால்ஸ் இங்கே நடக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வேணால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம் ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்போது நான் ஒரு ஹோட்டல் போகிறேன், ஜஸ்ட் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அது வரேன், ஸோ ஈஸியாக புரியும் அதனால, ஓகேங்களா? இப்போ ஹோட்டல் நான் உள்ளே போகும் போதே, ஓகேங்களா, அதுதான் ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் போனோன்னே எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் யாரை மீட் பண்ணுவேன்னா ஹோட்டல் ரிசப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. உள்ளே போனோன்னு அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் லிஸ்ட் இருப்பாங்களே, அவங்கள தான் யார் எந்த ஒரு பர்சன் வந்தாலும், எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும், எக்ஸாம்பிள் ஒரு 3 கஸ்டமர் எடுத்துக்கலாமா? கஸ்டமர் 1 அண்ட் ஒரு நிமிஷம், கஸ்டமர் 2, ஓகேவா? கஸ்டமர் 3, ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹோட்டல் போனோன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்குற யார், ஹோட்டல் ரிசப்ஷன் லிஸ்ட், கரெக்டாக? இவங்க தான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எந்தெந்த ரூமோ, இப்போ இந்த கஸ்டமரோட ரூம் 1 இங்கே இருக்குது, ரூம் 2 இங்கே இருக்குது, ரூம் 3 இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ இவங்கக்கிட்ட போனோன்னே ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணுற ஆள் இவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சனை அலோகேட் பண்ணுவாங்க, கரெக்டாக? அந்த பர்சன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கஸ்டமரோட ரூம் எங்கேயோ அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. சேம் அதே மாதிரி இவங்க கூட்டிகிட்டு போவாங்க இன்னொரு பர்சன், ஓகேங்களா? இன்னொரு பர்சன் இங்கே கூட்டிகிட்டு போவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல
பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கஸ்டமர் தான் என்னோட ரெக்வஸ்ட்டுங்கிறத எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம்ல, அப்போ நான் லாகின்னு கொடுக்கும்போது ஒரு ரெக்வஸ்ட்டு என்ன ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு போகிறது எங்கன்னா ஒரு பர்சனுக்கு போகும். இங்கே இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து அது ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்டு. நமக்கு பொறுத்த வரைக்கும் அது யாருன்னா டிஸ்பேச்சு சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஸ்பேச்சு சர்வ்லெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஸ்பேச்சட் சர்வ்லெட், அது எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எனக்கு எங்கே அடுத்தது இந்த ஒரு பர்சன் தானே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ரூமில் விடுறாங்க. கரெக்டாக, அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஹேண்டலர்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன் கூட்டிகிட்டு போய் விடுறாங்களே அது ரெஸ்பான்ஸ் ஹேண்டலர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே இருக்குங்கள இது எல்லாமே என்னென்னா ஒரு எண்டு பாயிண்ட், ஒரு கண்ட்ரோலர்னு சொல்லலாம், எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ். சேம் எப்படி ஒரு ரூம் புக் பண்ணும் போது நடக்கிற ப்ராசஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போது நான் ஒரு இங்கே டெக்னிக்கலாக இங்கே சொல்லிட்டா, மேலே ஹோட்டலில் வச்சு பார்த்தோம், இப்போ நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன். இப்போது /login அப்படிங்கிற ஒரு ஏபிஐ ட்ரிகர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அது எங்கே போகும்னா டிஸ்பேச்சு சர்வ்லெட் போகும். இதுதான் என்னது எல்லாத்துக்குமான காமன் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதான் என்னது காமன் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்லேருந்து ரெஸ்பான்ஸ் ஹேண்டலருக்கு போகும். ஓகேங்களா, இந்த ரெஸ்பான்ஸ் ஹேண்டலரோட வேலை என்னன்னா, இங்கே நமக்கு நிறையா வகையான எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நிறையா வகையான எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். நாம் கொடுத்தோம் பார்த்தீங்களா, லைக் கண்ட்ரோலர் இருக்கும். ஓகேங்களா, எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை கண்ட்ரோலர்னு கொடுத்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா, கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணும், இந்த ரெக்வஸ்ட் வந்திருக்குல்ல, இந்த ரெக்வஸ்ட்டோட கண்ட்ரோலர் எதுவோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பொறுப்பு இதோடது. எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஹோட்டல் போயிட்டோம், நமக்கான ரூம் எதுவோ அது தானே கொண்டு போய் கரெக்டாக விடுறாங்க. சேம் அதுதான் இந்த கண்ட்ரோலரோட இல்லை இந்த எண்டு பாயிண்ட்டோட கண்ட்ரோலர் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதோட வேலை. ஸோ இவன் என்ன பண்ணுவான், நீ தான் இந்த கண்ட்ரோலர் இருக்குது போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட கொடுத்துருவான். இவன் என்ன பண்ணுவான்னா அந்த கண்ட்ரோலர் எதுவோ அதுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவான். ஓகேங்களா, இதுதான் இன்டர்னலாக ப்ராசஸ் ஆகும். வேணும்னா அதுக்கு ஒரு நான் டெமோ காட்டுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே போயிட்டு இப்போ நான் திருப்பி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சர்வர் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கூட பார்த்தோம்ல டாம் கேட்னு சொல்லுவோம்ல, இங்கே பாருங்களே ஸ்டார்டிங் சர்வ்லெட் என்ஜின் எங்கன்னா ஆயிடுச்சு, ஸ்டார்டிங் சர்வீஸ் டாம் கேட். ஓகேங்களா, பார்த்தா தெரியுதா எந்த போர்ட்டில் ரன் ஆகுது, 8080. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இங்கே இதை எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, சாரி, லோக்கல் ஹோஸ்ட் 8080 நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இனிஷியலேட் சர்வ்லெட். என்ன சர்வ்லெட்டு, டிஸ்பேச்சர் சர்வ்லெட். இப்படி தான் ரன் ஆகும். இப்போ நான் இனிஷியலேட் பண்ணிட்டேன், எனக்கு எந்த ஒரு எண்டு பாயிண்ட்டும் இல்லை. ஓகேவா, இப்போ என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் எந்த ஒரு இதுவுமே கொடுக்காமல் விட்டுருக்கேன். கரெக்டாக, அப்போ என்ன ஆயிருக்கு, இங்கே நான் ஜஸ்ட்டு ஒரு ஐஃபன் தான் இங்கே வந்திருக்கு. அது என்ன ஆகும், ஃபஸ்ட் எடுத்தோன்னா டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டை இனிஷியலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோலரில் பார்க்கும். ஆனால் இந்த /hyphenக்கு எந்த ஒரு இதுவுமே எனக்கு கண்ட்ரோலர் நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணல, ஏன்னா இது எம்டி ப்ராஜெக்ட். கரெக்டாக, ஸோ அதனால எனக்கு என்ன ஆயிருக்கு, இங்கே எரர் த்ரோ ஆகிருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும். இப்படி தான் இன்டர்னலில் ப்ராசஸ் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, பட் அப்பா செமையாக வைக்குது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்க போகிறீங்கன்னா இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு மீனிங் என்ன, லைக் இதெல்லாம் நீங்கள் எல்லா டைமும் பார்ப்பீங்க. லைக் இந்த கன்சோலில் நீங்கள் எல்லா டைமும் இது பார்ப்பீங்க. பட் ஒவ்வொன்றுக்கும் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது இன்டர்வியூ டைமில் ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆகும். நிறைய பேர்த்துக்கு டிஸ்பேச்சில் சர்வர்கிட்ட என்னன்னே தெரியாது. பட் ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 1 year 2 year என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ரிங் பூட்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக எடுத்தோன்னே எல்லாம் என்ன கண்ட்ரோலரோ அதுக்கு கால் ஆகாது. சர்வ்லெட் லைக் டிஸ்பேச்சர் சர்வ்லெட்லேருந்து தான் அது போகும். இப்போ இது புரிஞ்சிருக்கும். கரெக்டாக, ஸோ இப்போது எம்விசி பேட்டர்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்விசி பேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. லைக் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், எம்பிசி பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். எம்பிசி பேட்டர்ன். ஈரோட்டில் என்ன வெயில் சாமி, பெங்களூர் எவ்வளவோ பரவாயில்ல போல். நான் அங்கே தான் வெயில் அடிக்குதுன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ
கம்மிங் பேக் டு தி டாபிக். இப்போ எம்பிசி பேட்டர்ன் பார்த்துறேன். இதுக்கு முன்னாடி எம்பிசியோட ஃபுல் ஃபார்மை பார்த்துடலாம். மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் என்னென்னா, மாடல்னால் லைக் நமக்கு என்னென்ன பிஸ்னஸ் லாஜிக் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறது. லைக் நம்ம கோட் எழுதுவோம்ல, பிஸ்னஸ் லாஜிக் எப்படி இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணும் போது இது தெரியணும்னு இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது தேவையே படாது, பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக. பிஸ்னஸ் லாஜிக்லாம் ஃபுல் ஃபார்ம்லாம் தேவையே படாது, பட் இருந்தாலும் சில பேர்லாம் எம்பிசி மாடல்னால் என்னன்னா, எம்பிசினா அந்த ஃபுல் ஃபார்மை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்போவுமே. சரி, இன்டர்வியூவில் இதாகட்டும் இல்லை வேறு எது ஆகட்டும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு உன்னை பற்றி கேட்குறாங்கன்னா அது ஷார்ட் டேர்மில் இருக்குன்னா நீங்கள் தயவு செய்து அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லாதீங்க. அது எதுக்காக பண்ணுறோம், அதோட யூஸ் கேஸ் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம காலேஜ் படிக்கிறதோ ஸ்கூல் படிக்கிறதோடு சரி, இன்டர்வியூ டைமில் அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ அதுலேயே உங்களை அவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ வியூன்னு என்னென்னா, நம்ம என்ன பேஜஸில் பண்ணுறோம், மேபி HTML-ஆக இருக்கலாம், இல்லைன்னா JSP-யில் இருக்கலாம், இல்லைன்னா நிறையா இருக்குது. வேறு என்ன ஆங்குலர், ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரேம் ஒர்க்ஸ் கூட இருக்கலாம். கண்ட்ரோலுங்கிறது எண்டு பாயிண்ட், லைக் ரெஸ்ட் APIன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இதை தான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது தான் எம்பிசின்னு சொல்லுவாங்க. பட் நாம் இப்போ என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ரிங் பூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் எம்பிசின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் எம்பிசி. இதை பற்றி தான் நம்ம வரக்கூடிய ஒரு 2-3 கிளாஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நான் லாகின் பண்ணக்கப்புறம், ஓகேவா, ஸோ இப்போ லாகின் அப்படிங்கிற ஒரு API ட்ரிகர் பண்ணிட்டேன். இது என்னது? API. ஓகேங்களா? ரெஸ்ட்ஃபுல் API. ரெஸ்ட்ஃபுல்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைக் ஃபியூச்சர் கிளாஸஸில். பட் இப்போதைக்கு இது ஒரு API. ஓகேங்களா? இப்போ APIங்கிறத தான் நான் மீன் பண்ணுறேன்னா, அதையும் நான் சொல்லிட்டா. இப்போது இன்ஸ்பெக்ட் மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் மோட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இது ஒன்று இன்ஸ்பெக்ட். ஓகேவா? இன்ஸ்பெக்ட் மோடில் போயிட்டு இங்கே நெட்வொர்க்குன்னு ஒன்று இருக்கும். இந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கால் ஆகும். வேறு எந்த பேஜ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போது நான் என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, நான் இப்போதைக்கு யூடியூப் எடுத்துக்கலாமா? யூடியூப் வேணாம், நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிறேன். உப்ஸ். இப்போது ஒரு நிமிஷம் பேக் போயிட்டு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் நெட்ஃப்ளிக்ஸை. ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, எப்பயுமே நம்ம லாகின் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு எக்கச்சக்க APIs என்ன ஆகும், கால் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா, HTML.com சொல்லிட்டு நிறையா இங்கே கால் ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரி APIs எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், ஒவ்வொரு APIs இருக்கும். ஓகேங்களா? இந்த APIலேருந்து ரெஸ்பான்சஸும் வரும். ஓகேங்களா? இது பேஜஸ்னால நமக்கு பேஜ் வியூவில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், JSON ஃபார்மேட்டில் நிறையா வந்திருக்கும் ரெஸ்பான்சஸ். ஓகேவா? இப்போது நம்மளோடதுல பார்ப்போமா, நமக்கு எதுவுமே வந்திருக்காது. பிகாஸ் ஏன், நமக்கு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இங்கே மோஸ்ட்டாக என்னென்ன வரலான்னா, நமக்கு அந்த பேஜஸை ரிட்டர்ன் பண்ணலாம், HTML பேஜஸை வரும், அப்படி இல்லைனா JSON ஃபார்மேட்டில் வரும். ஓகேங்களா? ப்ரிவ்யூனா என்னென்னா, நம்ம என்ன சென்ட் பண்ணுறோமோ அதான் ப்ரிவ்யூ. இப்போ பாருங்கள், இங்கே ப்ரிவ்யூவில் பாருங்களேன், ப்ரிவ்யூங்கிறது வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். ப்ரிவ்யூங்கிறது வந்து இது ஷார்ட் டேர்மில் பண்ணி வரும். இப்போ இன்னும் இல்லை, இப்போ இங்கே வந்து HTML-லாம் எனக்கு வந்திருக்கு, HTML பேஜ் வந்திருக்கு, கோடு வந்திருக்கு. ப்ரிவ்யூவில் வந்து அந்த என்ன வெப்சைட்ஸோ அந்த வெப்சைட் ஓடும். இதே JSON ஃபார்மேட்டில் இருந்தால் ஷார்ட் டேர்ம் பண்ணி அது ரொம்ப லைக் ஷார்ட் பண்ணியிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இங்கே எதுவும் ப்ரிவ்யூவில் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், லொக்கேஷன் இருக்கா, சேம். இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே என்ன இருக்குது, ஷார்ட் பண்ணி இருக்குது. JSON-ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மொத்தமாக இருக்கும். பட் ப்ரிவ்யூவும் ஓகேங்களா, ரெஸ்பான்ஸும் ஒன்று தான். பட் ரெண்டு இதில் என்ன இருக்கும், ஷார்ட் பண்ணியிருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொன்றா அப்படி கிளிக் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஆனால் ரெஸ்பான்சஸில் அப்படி இல்லை, எல்லாமே லைக் ஓப்பன் பண்ணியிருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பட் நமக்கு அவுட்புட் எதில் வரும், இந்த ரெண்டில் எதில் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களோட இஷ்டம். நான் ரெஸ்பான்ஸில் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னென்ன அமுச்சு விட்றீங்களோ அது பார்க்குறது பேலோடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு எதுலையுமே பேலோட் இல்லை. பட் நான் வர லைக் கிளாஸஸில் பேலோடை வந்து இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ புரிஞ்சுதா? இப்படி தான் ஒரு எண்டு பாயிண்ட்டை செக் பண்ணும். இங்கே கிளிக் பண்ணி, ஓகேங்களா, அதில் பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் வரதை ப்ரிவ்யூலையும் பார்க்கலாம், இல்லை ரெஸ்பான்சஸ்லையும் பார்க்கலாம். இப்போ இது புரிஞ்சிருக்கும்.
ஓகேவா? வேக்குது ரொம்ப. எஸ், இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எண்டு பாயிண்ட் எப்படி பார்க்குறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எதை பார்த்துட்டு இருந்தோம்? ஓகே, இப்போது நான் ஒரு ஏபிஐ கால் பண்ணிட்டேன். அங்கே பார்த்தீங்களே நிறைய ஏபிஐ, அந்த மாதிரி லாகிங்கிற ஒரு ஏபிஐ கால் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த லாகின்ங்கிற ஏபிஐ நான் கால் பண்ணக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது டிஸ்பேச்சில் சர்வ்லெட்டுக்கு போகுமா? ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் ஹேண்டலருக்கு போகுமா? ஓகேவா? ஹேண்டலர். ஸோ இது ரெண்டும் இன்டர்னலாக நடக்கிறது. பட் இது வந்து எம்பிசி பேட்டர்னில் கவர் ஆகாது. இதெல்லாம் என்னது? இன்டர்னலாக நடக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எம்பிசி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு போகிறது இடம் என்னென்னா கண்ட்ரோலர். ஓகேவா? இதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு அப்புறம் எங்கே போகும்னா பிஸ்னஸ் லாஜிக் எழுதுகிற இடத்துக்கு போகும். அதுக்கு பேர் என்னென்னா சர்வீஸ். ஓகேங்களா? இந்த சர்வீஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிஸ்னஸ் லாஜிக்ஸ் எழுதுவோம். பிஸ்னஸ் லாஜிக்னா நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஏபிஐயோட பர்பஸ் என்ன, அதெல்லாம் நம்ம எழுதுகிற இடம் தான் என்னது? இங்கே. ஓகேவா? ஸோ இங்கேருந்து என்ன ஆகும்னா எனக்கு எப்படி இருந்தால் டிபி கால் பண்ணணும். கரெக்டாக? அந்த டிபி கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னது? ரெப்பாசிட்ரி. ஓகேவா? இந்த ரெப்பாசிட்ரிக்கு என்ன தேவைப்படும்னா என்டிட்டி. ஓகேவா? இந்த ரெஸ்பான்ஸுக்கு என்ன தேவைப்படும்? என்டிட்டி. என்டிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, டேபிள். அதாவது டிபி டேபிள் இருக்கும்ல, அதுதான் என்னென்னா நமக்கு அதை மேப் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் மேப் பண்ணுவோம். அதுக்காக யூஸ் பண்ணுறதா என்டிட்டி. என்டிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, ஷார்ட் டேர்மில் டேபிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலிருந்து நமக்கு என்ன ஆகும்? இது போனதுக்கப்புறம் இதுலேருந்து டிபி கால் எடுக்கும். அப்புறம் இங்கேருந்தே நமக்கு என்ன ஆயிரும்? ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இதுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்ப்ரிங் எம்பிசி பேட்டர்ன். ஸ்ப்ரிங் எம்பிசி பேட்டர்ன். இப்போ புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராம்னா லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணக்கப்புறம் எனக்கு அந்த லாகின் பண்ணுறக்காக நம்ம லாகின் பண்ணுறக்காக கிளிக் பண்ணுவோம்ல, அப்போ அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் வரும். கண்ட்ரோலர் இருந்து சர்வீஸில் போகும். சர்வீஸில் என்ன ஆகும்? எனக்கு இந்த யூசர் நேம் இருக்கும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். இது ரெண்டாக கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? ஆக்சுவலாக இது ரெண்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டிபியில் செக் பண்ணும். அப்போ எங்கே போகும்? இந்த ரெப்பாசிட்ரிக்குள்ளே போகும். கரெக்டாக? இந்த ரெப்பாசிட்ரியில் அப்படி ஒன்று இருக்குதுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? ரிட்டர்ன் வந்து அந்த பேஜஸை கொடுப்போம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எரர் த்ரோ பண்ணுவோம். இது எல்லாத்தையும் எழுதுகிற இடம் தான் சர்வீஸ். ஓகேங்களா? கண்ட்ரோலருங்கிறது வந்து அதுதான் மெயின், அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதை கண்டுபிடிச்சக்கப்புறம் அதுலேருந்து சர்வீஸ் போகும். சர்வீஸ்லேருந்து டிபி கால் பண்ணி நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணக்கப்புறம் சர்வீஸ்லேருந்து என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இதைத்தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸ்ப்ரிங் எம்பிசி பேட்டர்னை தான் எல்லா பக்கமும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வரக்கூடிய ஃபியூச்சர் கிளாஸஸில் ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ப்ரிங் எம்பிசியை பற்றி நம்ம பார்த்துட்டோம்ல, இதை எப்படி நம்ம ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். மேபி நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு சர்வீஸ் அந்த பேட்டர்னை பற்றி ஒரு ஏபிஐ மட்டும் எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இந்த பேக்கேஜ்க்குள்ளே தான் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட் நான் கண்ட்ரோலர் மட்டும் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இன்பில்டாக நமக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதிலிருந்து தான் எல்லா பேக்கேஜும் க்ரியேட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூங்கிற ஆப்ஷன் வரும். அங்கே பேக்கேஜுன்னு இருக்கும். ஓகேவா? அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோலர் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதேன்னு தெரில. கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன், ஜாவா கிளாஸ். ஓகேவா?
டெமோ கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கண்ட்ரோலர்லேருந்து தானே எல்லாம் வரப்போகுது. ஸோ அதனால கண்ட்ரோலர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது ஒரு சர்வீஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டெமோ சர்வீஸ், இதே ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டெமோ ரெப்பாசிட்ரி, இந்த மாதிரி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எல்லாருமே யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரிங் பூட்டுக்கு சொல்லணும். நான் கிளாஸஸில் எல்லாமே கிளாஸஸ் தான் கரெக்டாக, ஆனால் இது கண்ட்ரோலர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அதை வந்து லைக் ஸ்ப்ரிங்குக்கு புரிய வைப்பேன்னா, அதுக்காக ஒரு அனோட்டேஷன் இன்பில்டாக அவங்களே க்ரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்னா ரெஸ்ட்டு என்னது கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டிங்கன்னா இந்த கிளாஸோட பர்பஸ் என்னென்னா ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு அர்த்தம். இதே சர்வீஸ்னால் அட்டு சர்வீஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி அட்டுன்னு போட்டாலே அதுக்கு பேர் என்னென்னா அன்னோட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். இப்போது நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஏபிஐ க்ரியேட் பண்ணுறேன். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ரிட்டன் என்னது லிங்கேஷ். ஏன்னா முன்னாடி எரர் அடிச்சிட்டு இருந்ததில் அது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுருக்காக நான் ஒன்று ரன் பண்ணி காட்டுறேன். கெட் மேப்பிங், கெட்டு புட்டு எல்லாமே, ஹெச்டிபி கோட்னா என்ன, ஹெச்டிபி ரெக்வஸ்ட்னா என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நேம் ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு சிம்பிள் ஏபிஐ. ஓகேவா? இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், முன்னாடி எரர் அடிச்சுதா, நான் என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள், நேம்னு கொடுத்துட்றேன். இன்ஸ்பெக்ட் மோடுக்கு போய்க்கிறேன். ஓகேவா? இப்போது நெட்வொர்க்குக்கு போய்க்கிறேன். ஏன் நான் பண்ணுறேன்னா அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுக்காக. இப்போ நான் ட்ரிகர் பண்ணுறேன். நேம் ஓகே, சர்வர் ஓகே, நான் அதை ரன் பண்ணல. சேவ் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இருங்க, ரன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி எனக்கு எரர் அடிச்சிருக்கு. நேமுங்கிறத நான் கால் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இதுதான் என்னது ஏபிஐ. நான் சொன்னால ஏபிஐ ட்ரிகராக இருக்கும். ஓகேவா? ஆனால் எனக்கு இப்போது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 200 வந்துருச்சு. இப்போ என்ன இருக்கும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது எங்கே போயிருக்கும், சர்வ்லெட்டுக்கு போயிருக்கும். சர்வ்லெட்லேருந்து முன்னாடி என்ன இருக்கும், இந்த ஏபிஐ இருக்கான்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் ஹேண்டலர் செக் பண்ணோம். முன்னாடி இல்லை, ஸோ அதனால எரர் அடிச்சிது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும், எனக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம் ரெஸ்பான்ஸ் ஹேண்டலர். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, லிங்கேஷுங்கிற வேர்டு இருக்குது கரெக்டாக. ஸோ அது லிங்கேஷுங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்கேஷ் வந்திருக்கா, அதே மாதிரி ப்ரிவியூவில் பார்த்தாலும் லிங்கேஷ் வந்திருக்கா. நான் என்ன சொன்னேன், இது ரெண்டுலேயுமே சேமாக தான் வரும், நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ரெண்டும் சேமாக இருக்கா. ஸோ அதுதான் எனக்கு அவுட்புட்லேயும் வந்திருக்கு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஏபிஐ. இப்படி தான் ஸ்ப்ரிங் எம்பிசி பேட்டர்னுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஒரு ஏபிஐ இப்படி தான் க்ரியேட் ஆகும். இதில் எம்பிசி பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் கிளியர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த கிளாஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா, இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு எண்டு பாயிண்டை ரன் பண்ணக்கப்புறம் எம்பிசி பேட்டர்னில் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். இதை அப்படியே நம்ம அடுத்த கிளாஸில் இனிஷியலைஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஒரே கிளாஸஸில் என்னால் எல்லாத்தையும் நடத்த முடியாது, உங்களுக்கும் புரிய செய்யாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் என்ன பார்க்கலான்னா, கண்ட்ரோலரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எஸ்டிபி ரெக்வஸ்ட் எப்படி பண்ணும், என்டிட்டி மேப்பிங்னா என்ன, ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெக்வஸ்ட்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறையா இருக்குது கண்ட்ரோலர்ஸ்லேயே. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ see you guys in another great video. Bye bye.